எல்லாருக்கும் தெரியும். கொளத்தூர் தொகுதி வந்து ஒரு அரசு ஊழியர்கள் பெரும்பகுதியாக உள்ள தொகுதின்னு தெரியும். 90% அரசு ஊழியர்கள் இருக்கிற ஒரு தொகுதின்னு தெரியும். அரசு ஊழியருக்கு நம்ம தொடர்ந்து தீங்கு தான் விளைவிச்சிருக்கோன்னு தெரியும். ஜாக்டோஜி அமைப்பாக இருக்கட்டும், அது நர்ஸுங்களாக இருக்கட்டும், இல்லை வாத்தியாருங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் லட்டி சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு எந்த அரசு ஊழியர்கள் நம்மளுக்கு 50% திருட்டு ஓட்டு போகிறதுக்கும் கள்ள ஓட்டு போகிறதுக்கும் காலகாலமாக திமுகவுக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு லட்டி சார்ஜ் பண்ணிங்க, அவங்க மேலே சிறைப்படுத்திங்க. அவங்கள எல்லா வேலையும் பார்த்துட்டு மீண்டும் முதல்வராக எதுவுமே அந்த தொகுதியில் நிறுத்தலாமா? என் முதல் கேள்வி அது. ஆனால் அங்கே திமுக கவனிக்கத்தக்க தவறுனது சேகர்பாபு தான் தொகுதியை கவனித்த அளவுக்கு அந்த தொகுதியை கவனம் செலுத்தலை. அதே மாதிரி தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டார். ஆனால் போகாத இடம் எங்கே? அவரோட தொகுதிக்கு நம்ம தான் ரெகுலராக போனோம், நம்ம போய் எதுக்கு கேட்கணும் இல்லை. அவர் பையன் இருக்குதுலேயே தமிழ்நாட்டிலே ஒரு முழு முதல்ல ஒரு சோம்பேறி பார்த்தோம்னா, சோம்பேறிக்கு ஒரு உருவம் இருக்குறாருன்னா தொகுதி ஸ்டாலின் தான். எழுந்துக்குது 11 மணி, கிளம்புறது 2 மணி. துறைமுக தொகுதி நாளைக்கே ராஜினாமா பண்ணி சொல்லிட்டு தளபதி ஸ்டாலின் அங்கே நிற்க சொல்லுவார், நிற்க வச்சு ஜெயிக்க சொல்லுவார். ஒரு நானா அந்த இடத்துல இருந்தோம்னா இந்நேரம் துறைமுக தொகுதியை ராஜினாமா பண்ணி கழிச்சு கொடுத்துட்டு என் தலைவன் தோத்துட்டான், எனக்கு இந்த பதவி தேவையில்லை அப்படின்னு நான் ராஜினாமா பண்ணியிருப்பேன். அவர் பண்ணுவாரா? விஜயே வந்து எதிர்த்து நின்றவர் துறைமுகத்தில் ஸ்டாலினை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நன்மை பண்ணியிருக்காரு. யார்? வட சென்னை குப்பையாக இருந்த வட சென்னையை சொர்க்கமாக மாற்றி கொடுத்தாரு. யாரானா உண்மையிலேயே பெரம்பூர்லேருந்து துறைமுகம் வரைக்கும் வட சென்னை வரைக்கும் தளபதி ஸ்டாலின் அந்த ஆர்கே நகரில் புரட்சி தலைவர் அம்மா கூட பண்ணலைங்க. சேதாப்பட்ட தொகுதி 250 கோடியில் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறீங்களா இல்லை? இந்த கல்லாத்து தான் இங்கே பக்கத்தில் மாச ஒருவனி செய்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மந்திரி அந்த தொகுதிக்காக செய்திருக்கானா? 300 கோடி 250 300 கோடி அந்த ஹாஸ்பிட்டல். ஒரு தெரு விடாமல் தெரு போட்டு அது போட்டு மக்களுக்கு அது ஒரு பைசா மக்களுக்கு லஞ்சம் வாங்குறது இல்லை, அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஓட்டுக்கு கூட திமுககாரன் காசே கொடுக்காத ஒரு தொகுதின்னு எடுத்தீங்கன்னா சேதாப்பட்ட தொகுதி ஒரு ரூபா கொடுக்கல. எந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தார் அவர்? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, கொளத்தூர்ல தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் சென்றிருந்தாங்க, சேகர் பாபுவும் கூட சென்றிருந்தாங்க. நன்றி தெரிவிக்கும் போது அங்கே திமுக தொண்டர்கள் மக்கள் வந்து அழுது தங்களுடைய இதை தெரிவித்தாங்க. முதலமைச்சருடைய கண்களும் கலங்கி இருந்தது. அதே நேரத்தில் சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் தேம்பி அழுதாங்க. இதை எப்படி பார்ப்பது? இதனுடைய பின்னணி என்ன, எப்படி புரிந்து கொள்வது? மீண்டும் சிவாஜி உயிரோட வந்த மாதிரி இருந்தது நேற்று எனக்கு அதை பார்க்கும்போது. நடிகர் சிவாஜி கணேசன் மீண்டும் உயிரோட பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், கொளத்தூர் தொகுதி வந்து ஒரு அரசு ஊழியர்கள் பெரும்பகுதியாக உள்ள தொகுதின்னு தெரியும். 90% அரசு ஊழியர்கள் இருக்கிற ஒரு தொகுதின்னு தெரியும். அரசு ஊழியருக்கு நம்ம தொடர்ந்து தீங்கு தான் விளைவிச்சிருக்கோன்னு தெரியும். ஜாக்டோஜி அமைப்பாக இருக்கட்டும், அது நர்ஸுங்களாக இருக்கட்டும், இல்லை வாத்தியாருங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் லட்டி சார்ஜ் பண்ணி அவங்களுடைய எந்த அரசு ஊழியர்கள் நம்மளுக்கு 50% திருட்டு ஓட்டு போகிறதுக்கும் கள்ள ஓட்டு போகிறதுக்கும் காலகாலமாக திமுகவுக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு லட்டி சார்ஜ் பண்ணிங்க, அவங்க மேலே சிறைப்படுத்திங்க. அவங்கள எல்லா வேலையும் பார்த்துட்டு மீண்டும் முதல்வராக எதுவுமே அந்த தொகுதியில் நிறுத்தலாமா? என் முதல் கேள்வி அது. அரசு ஊழியர்கள் எல்லாம் நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கொளத்தூர் தொகுதி வந்து அரசு ஊழியர்கள் பெரும்பகுதி உள்ள தொகுதின்னு தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் துறைமுகத்தில் தான் நிறுத்திருக்கணும். கலைஞர் ஐயா என்ன துறைமுக தொகுதி தான் நிறுத்திருக்கணும், இல்லை சேப்பாக்கத்தில் நிறுத்திருக்கணும். முதல்ல ஒரு தலைவரை நம்ம முதல்ல காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் தளபதிங்களை காப்பாற்றணும். தலைவரையாக நீங்கள் கோட்டை விட்டுட்டு அதுதான் பதிவு பண்ணேன். தளபதி ஸ்டாலின் தோற்றதில் யார் அழுதார்களோ இல்லையா, அழுதில் நானும் ஒரு ஆள். உண்மையிலே வருத்தப்பட்டேன். நான் எதிரியாக இருந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகை போனோம். அந்த தொகுதிக்கு கிட்டத்தட்ட 1000 to 2000 கோடி தனிப்பட்ட முறையில் அரசு பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணாரா? அந்த மக்களுக்காவது நன்றி இருந்ததா? ஏன் அப்போ பணம் செலவு பண்ணியும் ஏன் வந்து மக்கள் ஓட்டு? யாருக்கு ஓட்டு போட்ட? அவர் யார்? பாபு யார்? அந்த தொகுதியில் யார்? அவர் தொழில் என்ன? ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, ரவுடிசம், இதெல்லாம் வீடு காலி பண்ணுறது, இந்த வேலை பார்க்குறவர் தானே. ஒரு முதலமைச்சரோட ஒரு நல்ல ஆளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டேன்னு சொல்லு. இல்லை, கடந்த காலத்தில் திமுகவில் புரசைவாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, திமுகவுடைய வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்திருக்காங்க. யாருங்க? அவருடைய பின்பலம் என்னங்கன்னு நீங்கள் போய் விசாரிங்க. அவருனா பரிசுத்த ஆவியா? அவர் யார் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், பெரம்பூர் மக்களுக்கும் நல்லா தெரியும்.
தெரிஞ்சும் இப்படிப்பட்டவரை மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் கேவலமானவர்கள். தொலைத்தூர் தொகுதி மக்கள் மிக கேவலமான மக்கள். மக்களை நம்ம சொல்ல முடியாது இல்லையா, வாக்காளர்கள் கண்டிப்பா மக்கள், அங்க இருக்கிற மக்கள் நன்றி இல்லாத மக்கள். நான் வந்து அதிமுக காரன், நான் ஒன்றும் திமுக காரன் கிடையாது. அதிமுக காரன் சொல்றான் ஒரு தளபதி வந்து அந்த ஒரு தொகுதியை தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு தொகுதி யாருமே வச்சிடல. சேப்பாக்கத்தில் முதலமைச்சர் துணை முதல்வர் வைக்கல, துணை முதல்வர் சேகர்பாபு அந்த மாதிரி ஒரு தொகுதியை வச்சுக்கல. அவ்வளோ சிறப்பாக அந்த தொகுதிக்கு செய்த மாதிரி நல்ல விஷயம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கேட்கறதுலாம் அள்ளி கொடுத்து இல்லை இப்படி செய்த திட்டங்கள் மக்களை இப்போ சேரலையா, அதனால தான் மக்கள் வந்து எதிர்வினை ஆட்டியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் நிறைய சேர்ந்துருக்கு. நிறைய தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதி பயனடைந்திருக்காங்கன்னா அது அந்த தொகுதி வந்து குளத்தூர் தொகுதி தான். அதான் மிராக்கலாக இருக்குது. அதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஓட்டிங் மிஷின் மேலே எங்களுக்கு யாருக்குமே சந்தேகமே இல்லை. அந்த ஒரு தொகுதி இப்படி 1000 ஓட்டிங் மிஷின் மேலே எங்களுக்கு. ஏன்னா இப்போ அமைச்சர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் அமைச்சர் இந்த வார்த்தையை அமைச்சர்கள் இந்த வார்த்தையை ஸ்டாலின் சொல்லலை, திமுக யாரும் சொல்லலை. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் என்னன்ட்டு, குளத்தூர் தொகுதி ஓட்டிங் மிஷின் மேலே எங்களுக்கு டவுட் இருக்குன்னு. ஏன் சொல்கிறோம்னா இப்போ இல்லை அதில் அதிமுக ஜெயிச்சிருந்தா நீங்கள் சொல்கிறது சரின்னு எடுத்துக்கலாம். ஆனால் புதிதாக களம் கண்டக்கூடிய தாவேக்கா என்ன செய்யறாங்க? அதிமுக நம்ம ஈஸியாக குறை சொல்லிடலாம்ல மோடி மேலே, மோடி வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாருன்னு. இப்போ தாவேக்காக்கு பண்ணதுனால பழி இவங்க பேரில் வரல, மோடி கூட்டணி மேலே வரல. அதான் மோடிக்கு அதிமுக கூட்டணினா சரி, மோடி பண்ணிட்டாரு, மெஷினை மாற்றிட்டாரு, மெஷினில் வழி ஆடிட்டாருங்க, அது பழி வராத மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைனா இப்படி எப்படிங்க குளத்தூர் தொகுதி யாரை கேட்டாலும் யாருக்கு சொல்கிறான், தளபதி ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டுன்றான், ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும். ஆனால் அவர் செலக்ட் பண்ண தொகுதி தப்பு. அவர் ஒரே ஒரு டவுட் எனக்கு இருக்குது, அதில் என்னென்னா அது இருந்துதான் கரெக்ட். எது அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமாக நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். மோட்டிவ் மிஷின் ஒரு ஆள் கரெக்டாக இருந்தால் அடுத்த சாய்ஸு 90% இருக்கிற அரசு ஊழியர் பகுதி அது. அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஓட்டை குத்திட்டாரு தான் எடுத்துக்கணும். ஆமாம், பாதிக்கப்பட்டவங்க எதிராக தானே ஓட்டு போடுவாங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தில் 96 பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா கூட தோல்வி கண்டிருக்காங்க. சுகவனம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் இடத்துல தோல்வியை கண்டிருக்காங்க. சாதாரண வேட்பாளரும் தோல்வி கண்டாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வரிகளை யூஸ் பண்ணாங்க, யானையின் காதுக்குள் புகுந்த எறும்பு சுகவனம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க வெற்றி பெற்ற பிறகு. ஸோ இப்போ அதே போன்ற நிகழ்வு தானே இப்போ குளத்தூர்ல நடந்திருக்கு. அதாவது VS பாபு அப்படிங்கிற ஒரு சாதாரண கேண்டிடேட். முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட பர்கூர் தொகுதிக்கு தோற்றத்துக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். இவங்களை பார்க்க முடியாது, சட்டமன்ற உறுப்பினர் வரமாட்டாங்கன்னா மாண்பு முதலமைச்சர் இருந்தவர், திமுகவின் தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு வாரம் 10 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த தொகுதிக்கு போய் அங்கே எதுவுமே செய்யாது. அந்த தொகுதி அது எது குளம் குட்டியாக இருக்கும், காலே வைக்க முடியாதுங்க. அந்த தொகுதியே குளத்தில் இருந்த உருவானது தான் குளத்தூர் குளம் குட்டையாக இருந்தது. அதை வந்து இந்த அளவுக்கு மேம்படுத்தி இந்த அளவுக்கு பண்ணிக்கிறாருன்னா அது தளபதி ஸ்டாலின் தவிர வேறு யாராலையும் அந்த தொகுதியை இந்த அளவுக்கு செய்ய முடியாதுங்க. செய்துட்டாங்க. ஆனால் அங்கே திமுக கவனிக்கத்தக்கது தவறுனது சேகர்பாபு தான் தொகுதியை கவனித்த அளவுக்கு அந்த தொகுதியை கவனம் செலுத்தலை. அதே மாதிரி தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டார். ஆனால் போகாத இடம் எங்கே, அவரோட தொகுதிக்கு நம்ம தான் ரெகுலராக போனோம், நம்ம போய் எதுக்கு கேட்கணும் இருந்தார். அவர் பையன் இருக்குதுலேயே தமிழ்நாட்டிலே ஒரு முழு முதல்ல ஒரு சோம்பேறி பார்த்தோன்னா, சோம்பேறிக்கு ஒரு உருவம் இருக்குறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். எழுந்துக்குது 11 மணி, கிளம்புறது 2 மணி. அவருக்கு பிள்ளையான்றது சந்தேகம், அது கருணாநிதி பேரனான்றது இன்னும் பெரிய சந்தேகம் நம்மளுக்கு. அப்படி ஒரு சோம்பேறி பிள்ளை. அப்படி இருந்து அவர் சேப்பாக்கத்தில் வெற்றி பெற்று விட்டாங்க. அப்பா தோல்வி அடையும் போது ஏங்க முதல்ல யார் தொகுதியை பார்க்கணும்? அவர் உதயநிதி ஸ்டாலின் அப்பாவை தானே காப்பாற்றணும். தந்தை 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ந்தது பாய்ஞ்சுதா? அவர் 75 வயசில் பறக்கிறாரு, இங்கே ஓடுறாரு அங்கே ஓடுறாரு. ஒரு நிமிஷம் நீ உட்காந்து தூங்கிட்டு 12 மணிக்கு ஏந்துக்கின்னு. அதில் வேறு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், நம்ம இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். என்னது மகேஷ் பொய்யாமொழி வீட்டுக்கு பின்னாடி ஒரு சந்து போட்டு அந்த வீட்டு வழியாக உள் பக்கமாக போட்டு அப்படின்னு திருட்டு வழி உங்களுக்கு. இப்போ போய் பாருங்கள், அது இப்போ ஆட்சி மாறி இருக்குல்ல, அந்த அவசரமாக பூசி அந்த வழி பேக் டோர் வழியாக போய் ராத்திரியில் போய் ஆட்டம் போடுறது என்ன ஆட்டம்? சரி, இங்கே எலெக்ஷன் நடக்குது, நீங்கள் துபாயில் என்ன வேலை? ஏங்க எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது, எம்எல்ஏ பார்க்கணும். ரிசல்ட் வந்த பிறகு தான் துபாய்க்கு ஃபேமிலியோட துபாய்க்கு வரதுக்கு முன்னாடி போயிட்டார், கவுண்டிங் முன்னாடி போயிட்டார். எந்த தலைவனாவது எந்த துணை முதலமைச்சராவது இது மாதிரி தருணத்தில் துபாயில் போய் என்ஜாய் பண்ணுவானா? நான் தளபதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன் ரியல் ஒன் மூலமா. உன் பையன் ஃபிட்டு கிடையாது, உன் குடும்பம் அழுத்தம் கொடுத்தவரை அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகக்கூடாது. யாரை? தம்பி உதயநிதியை. இன்னும் அவனுக்கு அனுபவம் பத்தலை, இன்னும் அவன் வந்து நம்ம காலி பசங்க மாதிரி சுற்றினுக்கிறான். யார் மாதிரி? சினிமாக்காரி பின்னாடி சினிமாக்காரன் பின்னாடி சுற்றினுக்கிறான். யார்? உதயநிதி. இதை முதல்ல தடுத்து நிறுத்தி அவன் முதல்ல முழு நேரம் அரசியல்வாதியாக வரட்டும். பார்ட் டைம் அரசியல் பண்ணுறாப்புல உதயநிதி. என்னது எனக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டியவள் தான். ஆனால் அவர் மேலே இருக்கிற அக்கறையில்
அவர் அப்பாவுக்கு உறுதுணையாக இருப்பார்னு பார்த்தா அப்பா தான் இன்றைக்கி வரைக்கும் அவரை தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. அப்பாவோட தொகுதியை கூட கவனிக்காமல் எங்கே போய் சுற்றி நிற்கிறேன், நீ ஊர் சுற்றி நிற்கிறேன் அப்படின்னா உனக்கு ஊர் சுற்றுற வேலை முக்கியம். எல்லாம் நரேந்திர மோடிஜியை கேட்குறீங்க, எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறார், இந்தியாவில் நீங்கள் எங்கே கேட்குற, துபாய்க்கு உனக்கு என்ன வேலை ஆகணும். துபாய் அன்றைக்கி என்னது கரூரில் செத்து போயிட்டா 40 துபாயிலேருந்து வர என்ன துபாய் சிட்டிசனா இந்தியாவோட சிட்டிசனா, எனக்கு அது முதல்ல சொல்லு. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அனல் பறக்கக்கூடிய வகையில் 24/7 அப்படிங்கிற லெவலில் செயல்பட்டாங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக துபாய் போயிருக்காரு. எங்கன்னா 24/7 ஏந்துக்கிறது. இப்போ என்னைக்காவது அவர் காலையில் யாருன்னா 7 மணிக்கு அவரை பார்த்தாங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க கட்சிக்காரன், நம்மளோட திமுக கட்சிக்காரன் காலையில் 7 மணிக்கு தம்பி உதயநிதி காலையில் பார்த்தாங்க, 11 மணி தான் ஏந்துக்கிறது, நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் அரட்டை அடிக்கிறது. அதனால தான் அவனும் தோத்தான். யார் மகேஷ் பையா எதுக்கு தோத்தான்? இவனுக்கு 2 பேரும் இதே வேலை. இப்போ திமுகக்குள்ளேயே கலக குரல் எழும்பி இருக்கிறது. இப்போ எக்ஸ்எம்எல்ஏ பரந்தாமன் வந்து சேகர் பாபு தான் காரணம் அப்படிங்கிற நிலையில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதில் என்ன மாட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம ரியல் ஒன்ல சொல்லிட்டு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தானுங்க மறுநாள் தானுங்க அவர் சொன்னார், சேகர் பாபு தான் முழு பொறுப்பு, அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் தான் தொகுதி பொறுப்பாளர், அவர் தான் முழு பொறுப்பு. தோல்வியை ஏற்றுக்க முடியாம தானே தம்பி அழுதுருக்காரு சேகர் பாபு. ஏற்றுக்க முடியல, துறைமுகத்தை ராஜினாமா பண்ணிட்டு துறைமுக தொகுதி நாளைக்கே ராஜினாமா பண்ணி சொல்லிட்டு தளபதி ஸ்டாலின் அங்கே நிற்க சொல்ல, அவர் நிற்க வச்சு ஜெயிக்க சொல்ல. அவர் ஒரு நானா அந்த இடத்துல இருந்தோம்னா இந்நேரம் துறைமுக தொகுதியை ராஜினாமா பண்ணி கடிதம் கொடுத்துட்டு என் தலைவன் தோத்துட்டான், எனக்கு இந்த பதவி தேவையில்லை அப்படின்னு நான் ராஜினாமா பண்ணியிருப்பேன். அவர் பண்ணுவாரா? அவர் தானே பொறுப்பு, தோல்விக்கு பொறுப்பேற்று இந்த ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து வர பை எலெக்ஷனில் தளபதி ஸ்டாலின் நிற்க வைக்க சொல்லுங்கள். சேகர் பாபு உண்மையிலேயே உண்மையாக நீ தலைவரை நேசிக்கிற ஆளாக இருந்தால், உண்மையிலேயே தளபதி கோசம் ஏதாவது செய்தால் முதல்லே நீ துறைமுகத்தில் அவரை நிற்க வச்சிருக்கணும். சேகர் பாபு பண்ண தப்பு தான் இது. கொளத்தூர் தொகுதி அரசு உறவினர்கள் பெரும்பகுதியில் தொகுதி, அதுவும் வாத்திங்க ஜெக்டஜி அமைப்பு அதிகமாக இருக்கிற தொகுதி, அந்த தொகுதி நம்மளுக்கு எதிராக இருக்குதுன்னு கூட ஒரு ஆளை கடிக்க முடியலன்னா நீ இன்னும் மண்ணாங்கட்டி மந்திரியா இருந்தா கேட்குறேன், இன்னும் மண்ணாங்கட்டி மந்திரியா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில் வெற்றி பெற்றதுனால ஒரு தொகுதியை வந்து இப்போ ரிசைன் பண்ணிடுவாங்க. 6 மாத காலத்துக்குள் அந்த தொகுதிக்கு எலெக்ஷன் வரும். மீண்டும் அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் களமிறங்கி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2ல் 1 ரிசைன் தலைவர் ஸ்டாலின் நிற்க வேண்டிய தொகுதி வந்து திமுககாரன் சொல்கிறானோ இல்லையோ, இந்த வைத்தி சொல்கிறான் துறைமுகத்தில் நின்னா அவர் ஜெயிப்பார். விஜயே வந்து எதிர்த்து நின்னா அவர் துறைமுகத்தில் ஸ்டாலினை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நன்மை பண்ணியிருக்காரு. யார்? வட சென்னை குப்பையாக இருந்த வட சென்னையை சொர்க்கமாக மாற்றி கொடுத்தாரு யாரானா உண்மையிலேயே பெரம்பூர்லேருந்து துறைமுகம் வரைக்கும் வட சென்னை வரைக்கும் தளபதி ஸ்டாலின். அந்த ஆர்கே நகரில் புரட்சி தலைவர் அம்மா கூட பண்ணலைங்க. ஆனால் திமுக வந்து வட சென்னையை ஒரு மேயரும் வட சென்னை கொடுத்து சேகர்பாபியும் கொடுத்து மின்னல் மாதிரி சோழலை வச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஏன் நம்மளுக்கு ஓட்டு வரல? வட சென்னை தானே பெருமளவு ஓட்டு வரல. ஆனால் திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் 16 தொகுதியில் 14 தொகுதியில் தாவேக்கா தட்டி தூக்கிட்டாங்க, திமுகவே காலி பண்ணிட்டாங்க. மாசுபிரமணியம் இந்த தொகுதிக்கு செய்த மாதிரி யாருங்க செய்யலாம்? செய்தாப்பட்ட தொகுதி 250 கோடியில் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிட்டீங்களா இல்லை? இந்த கல்லாத்து தான் இது பக்கத்தில். நம்ம எல்லாம் இப்போ இந்த சைதாப்பட்ட தொகுதியில் தான் இருக்கிறோம். ஈகர் தான் சைதாப்பட்ட தொகுதியில் தான் வருது. மாசுபிரமணியம் செய்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மந்திரி அந்த தொகுதிக்காக செய்திருக்கானா? 300 கோடி 250 300 கோடி அந்த ஹாஸ்பிட்டல். ஒரு தெரு விடாமல் தெரு போட்டு அது போட்டு மக்களுக்கு அது ஒரு பைசா மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறது இல்லை, அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஓட்டுக்கு கூட திமுககாரன் காசே கொடுக்காத ஒரு தொகுதின்னு எடுத்தீங்கன்னா சேதாப்பட்ட தொகுதி ₹1 கூட கொடுக்கல. எந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தார் அவர் எதிர்த்து செந்தாமரம் 12,000 தொடர்ந்து தோப்பான். 4,000 5,000 ஓட்டு 10,000. இது செந்தாமரம் வாங்குற ஓட்டே 10,000 தாண்ட மாட்டான். இந்த டிடிவி சாருக்கு அறிவு இருக்குதா அறிவு இல்லையான்னு தெரியல. அவன் ஒரு பெரிய தலைவர் மாதிரி அப்போ பூச்சிட்டு கொடுக்கணும். எதுக்கு இங்கே சேதாப்பட்டில் வாங்கினா ஜெயிக்க முடியாது தெரியல. அங்கேயே ஒரு முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒன்று வாங்கின ஒரு சீட்டை வாங்கி ஜெயிக்க வைக்கலாம். அவர் ஒரு பெரிய தலைவர் மாதிரியும் வன்னியசங்கத்தை தோற்றி வைத்தவர் மாதிரியும். யார்? செந்தமன் சோழிங்கர் அமமுகவோட வேட்பாளர் அறிவிச்சார் அவரை, பார்த்திபன். அவன் ஜெயிக்கிற கேண்டிடேட். அவன் களப்பணி ஆட்டி ரெடியாக வச்சுருந்தான். அவனை அங்கே ஒருத்தங்கிறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான், யார்? ஜனான்னு. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த டிடிவி விட மாட்டார். இங்கே ஒருத்தங்கிறான், யார்? கார்த்தின்னு, யார்? சின்னம்மா கிட்ட. நான்லாம் அங்கே இருந்து தான் வந்தேன். அவனும் இவங்க பிஏ பாதி பேர் இந்த பிஏங்கனாலே ஓஞ்சி போயிட்டானுங்க இந்த கட்சியில். பூங்குன்ற மாதிரி ஒரு பிஏ இனிமேல் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும். அம்மா இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா அது அம்மா மட்டும் ஜெயிக்காது. பூங்குன்ற மாதிரி பிஏங்க வந்து திறமைசாலியாக இருக்கணும். இங்கே எல்லாம் பிஏங்க கொள்ளக்காரனாகிறானுங்க. அப்புறம் எங்கே ஜெயிக்கிறது இவங்ககிட்ட? உண்மையாக எடுத்துன்னு போய் யார் உழைப்பாளி, யார் உழைக்கிறான், யார் வந்தால் நல்லா இருக்கும். அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி தர மாட்டானுங்க. யாருடா? யாரோ ஒரு முக்கியஸ்தர் வந்தால் இங்கே இருக்கிற கார்த்திகை அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தர மாட்டான் அம்மாகிட்ட, சின்னம்மாட்ட. அந்த அம்மா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்காது. டிடிவி சார் மொத்தமாக குத்தைக்கு விட்டார். யாருக்கு? ஜனாகிட்ட. பார்த்திபனோட ஒரு நல்ல கேண்டிடேட்டா?
எல்லாருக்கும் 5 கோடி கொடுத்தாங்க கூவத்தூரில். அந்த ஆள் வானான்ட்டு போனாங்க பார்த்திபன். ஏது 5 கோடி பார்த்திபன். அந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்காம, சீட்டே கேட்கல. எடப்பாடியே அவரு தான் சீட்டுன்றது ஒதுக்கி வச்சுருந்தார். கேட்காம எத்தனை மாம்பழம் வானான்றவனை போய் அங்கே இருக்கிற ராணிப்பேட்டை, இப்போ ஆற்காடு எம்எல்ஏ வர ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் போய் பணம் கொடுத்து தமாகாரனுக்கு பணம் கொடுத்து நீ போய் கேட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ பாமக அங்கே ஜெயிச்சுக்குது. எங்கே சோழிங்கரில் நினைக்கிறேன். அந்த நாளில் அது ஒன்றா ரிப்போர்ட்டில் அதில் ஈஸியாக அமமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி. இப்படி தொடர்ந்தது. எப்போவுமே இந்த டிடி சார்கிட்ட என்னன்னா, இந்த அவரும் ஒரு முழு சோம்பேறி, சுறுசுறுப்பாக பேசுவாரே தவிர முழு சோம்பேறி சார். ஏன்னா இவனுக்கு கூட இருக்கிறனே நம்புவார். யாரா எடுத்து பேசின வைத்தி வாயாடுறான்றான்வார். நான் எதுக்கு வாயாடுறேன்? கட்சி போச்சு. அந்த கட்சியில் அமமுக வேட்பாளர் 1000 வழக்கில் இருந்தவன் நான். கட்சி ஜெயிக்குமான்னு பார்த்தா நீ ஜெயிக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன். தோக்கிற 12,000 ஓட்டு கூட வாங்கலைங்க சைதாப்பட்டில் சேர்ந்தோம்னா. அவன் என்னங்க ஒரு முன்னாள் அமைச்சர் வருவான், எலெக்ஷன் அக்கலில் பணத்தை கொடுக்குற பணத்தை வாங்கி அக்கலில் வச்சுப்பான், கொஞ்சம் செலவு பண்ணி மிச்சத்தை எடுத்துன்னு போயிடுவான். போய் ஒரு ஆட்டு பண்ணால் மாட்டு பண்ணி ஏதோ ஒரு பண்ணி வாங்கிட்டு போயிடுவான். இவங்களாம் இப்படி இருக்கிறானே. இப்போ டிடிவி சார் புரியவே புரியாது அதெல்லாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து நின்று டிடிவி சாரால் எடப்பாடியை வீழ்த்த முடியல. உறவாடி கற்றுட்டார் இந்த வாட்டி. யாரை? எடப்பாடியை. பிரேமலதா திமுக கூட கூட்டணி வச்ச உறவாடி எப்படி கெடுத்ததோ அதே மாதிரி டிடிவி சார் வந்து அமமுக வந்து எடப்பாடியை உறவாடி பழைய பகையை தீர்த்துட்டார் தான் சொல்லணும். ரொம்ப ஃபஸ்ட்டு 11 தொகுதி வாங்கினேன், பணமும் 300 கோடி வாங்கினீங்கல்ல. தொகுதியும் வாங்கினீங்க, 300 கோடி பணமும் வாங்கினீங்களா. அப்புறம் செலவு பண்ணி ஓட்டுக்கு காசு அவங்க எதிரி என்ன பண்ணுறானோ எல்லா ராஜதந்திரங்களும் கொடுத்து தானே நீங்கள் வெற்றி பெறணும். எதிரி என்ன பண்ணணும் நீயும் பண்ணணும்ல. இவன் தான் செலவே பண்ண மாட்டான் சேர்ந்தோம். அப்புறம் திரும்ப அவனுக்கே நோட்டுறேன் சீட்டை. நீ குத்த அமைக்கின்னு போய்டுவான்னு தெரியுது. போனோடைய ஆரணி தொகுதி குத்த எம்பி தொகுதி அன்றைக்கே எடுத்துன்னு பணத்தை. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714